குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கட் பண்ணால் சாங்கு தான், அதே கட் பண்ணால் சாங்கு, காதலனும் காதலியும் பாடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தோன்னே பாட்டா சார் அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் அப்படின்னோடனே அவங்க ஒரு டியூன்லாம் போட்டாங்க. தன்னே 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 தன்னே, அது ஒரு டியூனு. நான் உடனே கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே கண்டேன் அப்படின்னு ஏதோ எழுதி கொடுத்தேன். நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டேன். உன் கண்ணிலிருந்து நான் எதிர்காலத்தை பார்த்துட்டேன், எவ்வளோ ஃபீல்ரிங் இருக்குது. அந்த டேரக்டர் படித்து பார்த்துட்டு என்ன சார் கண்டேன் இலக்கியமாக எழுதிட்டீங்கன்னாரு. கண்டேனே அந்த டேரக்டருக்கு இலக்கியம் சார், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னா. எனக்கு இன்ன வரைக்கும் நான் 25 வருஷம் ஆச்சு சினிமா பாட்டு எழுதி, அந்த ட்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. எந்த பாட்டு எழுதிட்டு போனால் ட்ரெண்டாக எழுதுங்க, ஹிட் ஆனோடனே அதே மாதிரி எழுதிங்கன்றவானுங்க. ஏன்டா அந்த பாட்டு எழுதுனா அந்த டேரக்டர் ட்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த டேரக்டர் எப்படி ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமாக வந்துடும். இருந்தாலும் அவர் அப்படி சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து சொல்லப்பா கண்டேனுங்கிறது வந்து கண்டேன் சீதையைன்னு கம்பராமாயணத்தில் எடுத்து உதாரணம். நம்ம தான் ஏதாவது விற்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, நான் ஏதோ சொல்லி பார்த்தேன். நான் சொல்கிறது எல்லாமே அவருக்கு அவையவே இருக்குது. அவருக்கு எதுவுமே புரியல, அவருக்கு வேணாம். அதான் அவருடைய விஷயம் வந்து வேணாம். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு இதில் ஒரே இவரோட பெரிய தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கண்டேன் கண்டேன்னு பாட்டு முழுக்க எழுதியிருந்தேன் நான். கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன், அதாவது தூரத்தில் உன்னை கண்டேன், அருகிலே உன்னை கண்டேன், உன்னை பார்க்கும்பொழுது நான் இதில் கண்டேன், அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த பாட்டு இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிற அந்த இடத்துல எல்லாமே வந்து வேறு வார்த்தை நான் போட்டேன். என்ன சொன்னது, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னோடனே இவனோட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கண்டேன் கண்டேன் இருக்கிற இடத்துலாம் ஐயோ 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 மாற்றிட்டேன். நீங்கள் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க தானே? ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ அப்படின்னு நான் எழுதுனது. என்ன எழுதி கொடுத்தேன், கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன். இவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தேன். ஆனால் இந்த விமர்சகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சினிமா பாடலாசிரியர்கள் தப்பாக எழுதுறாங்க, மோசமாக எழுதுறாங்க. நான் என்ன எழுதுனதுக்கு என்ன காரணம் இருக்குது? நான் இதுக்காகவே என்ன பண்ணிட்டேன்னா, ஐயோ 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 பார்த்தா அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அந்த எழுதின அன்னைக்கு சாயங்காலமாக வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் வந்து சொன்னார், அவர் வந்து எப்போதுமே எழுதி கொடுக்குற வரிகளுக்கு உடனே மெட்டமைச்சிடுவார். அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அன்னை கேட்டால், தம்பி இது மாதிரி ஏதாவது பல்லவி வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். இருக்குது, ஏன்னா காலையில் தான் நம்ம எழுதியிருக்கோம்ல, இருக்குது அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னாரு. கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் பிரமாதமாக இருக்கேப்பா அப்படின்ட்டார். அவர் ட்ரெண்டு கண்டெல்லாம் சொல்லலை, சரின்னு எழுதி கொடுத்துட்டேன். ஏன்பா இருந்தாலும் இது வேறு முக்கியமான ஒரு படத்துக்கு எழுதுகிறோம், இன்னொரு ஏதாவது பல்லவி எழுதி கொடு அப்படின்னாரு. அதுக்கும் ஒரு பல்லவி எழுதி கொடுத்துட்டேன். அந்த அப்படி எழுதி கொடுத்த பல்லவி தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதான்னு இருக்கு இல்லையா, அந்த சந்திரமுகி படத்தில் இருக்க பாட்டு. இப்போது கணக்குப்படி ஆப்ஷனில் 2 வந்துருச்சு நமக்கு. நான் நேராக போய் சாயங்காலம் வந்துருப்பா, அந்த படம் கம்போசிங் இருக்குது, நீ சாயங்காலம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டேனுக்கு அவர் ஒரு டியூன் போட்டார். மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது எதுக்கு எழுதின பல்லவி? அதுக்கு எழுதின பல்லவி. இதுக்கு எழுதின ஆப்ஷன் ஒன்று, சார் இது நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். ஆனால் இல்லை அந்த ஹீரோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அரசியலுக்கு வந்தாலும் வருவார். யார் அந்த ஹீரோ? ஏற்கனவே அரசியலுக்கு வர்ற ஐடியாவில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த பாட்டை கொடுப்போன்னு சொன்னார். அப்போ அரசியலுக்கு வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது யாருக்கு சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னோடனே, அவர் சூப்பர் சார்ப்பா, கொஞ்ச நேரம் அப்படின்னோடனே அவர் பாடிட்டார். அவர் பாடினதும் ஹிட் ஆயிடுச்சு, இவர் பாடினதும் ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஐயாவும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, எப்படி சார் பாட்டு எழுதுறது? எப்படி வேணாலும் எழுதலாம் இல்லையா, எப்படி வேணாலும் எழுதிடலாம். எந்தெந்த இடத்திற்கு எது பொருந்துகிறதோ அது சரி இல்லையா? எந்த கருத்தாக இருந்தாலும் வாசிக்கிறவர்கள், அதை நேசிக்கிறவர்கள், அதை வழிமுறையாக கொள்கிறவர்களுக்கு சரியாக பற்றும். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலை ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 10 லட்சம் அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிப்போடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்கென்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோம். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டீங்கன்னா நான் பேச தொடங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன் கைத்தட்ட சொன்னேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனையாக இருக்கும் இல்லையா? எப்படி நின்று பேசினா இந்த மைக்கு கேட்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த கவிதையை சொன்னேன். அது உங்களுக்கு கேட்டுடுச்சுங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்களை கைத்தட்ட சொன்னேன். அதனால் இந்த கைத்தட்டலுக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன பேசுவது, எதை பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம் ஏற்படுகிற நேரத்தில் என்ன தலைப்பு கொடுத்துருவோம் அப்படின்னாக்க, இலக்கியமும் சினிமா பாட்டும் அப்படின்னு தலைப்பு கொடுப்போம். அப்படி கொடுத்த தலைப்பு தான் இந்த தலைப்பு. இருந்தாலும் அதை ஒட்டி நான் கொஞ்சம் பேசுகிறேன். புத்தகங்கள் நீங்கள் அடிமையானால் பரவாயில்லை,
அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்ன புத்தகங்களுக்கு நீங்கள் புத்தகத்திற்கு கூட நீங்கள் அடிமையாகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஆளக்கூடிய ஒருவனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் புத்தகங்கள் படிக்க வேண்டும் இல்லையா? ஆளப்படக்கூடிய ஒருவரை நாம் எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆளப்படக்கூடியவர்கள் நம்மை என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்குத்தான் புத்தகங்களை படிக்கணும். தங்கமலை ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அதில் டிஆர் ராமச்சந்திரன் வந்து ஒரு ராஜாவாக நடிப்பார். அந்த ராஜாவுக்கு என்னென்னா, இந்த நாட்டில் எவன்லாம் ரகசியம் பேசுகிறானோ இந்த ரகசியத்தெல்லாம் கேட்கணும்னு ஆசை வந்துடும். எங்கெங்கேயோ தேடி போய் ஒரு கஷாயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் குடிச்ச காது வளர்ந்துடும். அவருக்கு கழுத மாதிரி காது வளர்ந்துடும். காது நீங்கள் உற்று கவனித்தால், புத்தக கண்காட்சியில் உற்று கவனித்தா காது எல்லாம் வளராது. ஆனால் என்ன இதில் முக்கியமானா, அந்த ராஜாவுக்கு காது தான் வளர்ந்துருச்சு. நாட்டில் சில ராஜாக்களுக்கு வாய் ரொம்ப வளர்ந்துருச்சு. நீங்கள் சம்மந்தம் இடையில கைத்தட்டி அடுத்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு நான் என்னை வரவிடாமல் செய்வதற்கான வேலையை தயவுசெய்து கூட சொல்லக்கூடாது. நான் ராஜாங்கிறது அந்த தங்கமலை ரகசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறேன். நீங்கள் வேறு எந்த கந்தர்மலை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது தங்கமலை ரகசியத்தில் உள்ள அந்த படம். காது வளர்ந்துடும். இப்போ காது வளர்ந்தோடனே ராஜாவுக்கு கழுத மாதிரி காது வளர்ந்துச்சா என்ன ஆகும்? யாருமே மதிக்க மாட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்க மந்திரி சொல்லுவார், என்ன ராஜா திடீர்னு இப்படி உங்களுக்கு காது வளர்ந்துருச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவர் போய் கண்ணாடியில் பார்ப்பார். அவருக்கே பயந்துருவார். சரி என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, நீங்கள் ஒரு தலப்பாக கட்டிக்கங்க. ஏன்னா கிரீடை வைக்க முடியாத அளவுக்கு காது வளர்ந்துடும். ஒரு தலப்பாக கட்டி அந்த காதை மறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் அதே மாதிரி மறைச்சிக்குவார். இப்போ எல்லோரும் நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்கன்னு நாட்டு மக்கள்லாம் கேட்டாங்கன்னாக்கா என்ன பண்ணுறதுன்னு ராஜா கேட்பார். ஏன்னா ராஜாவுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதான உண்மை. அந்த ராஜாவுக்கு எல்லா கேள்வியும் மந்திரிக்கிட்டே தான் கேட்டுட்ருப்பார். அந்த மந்திரி உடனே சொல்லுவார், இல்லை நம்ம இன்னொன்று செய்யலாம் ராஜா. ராஜா வந்து இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு தலப்பாக கட்டியிருக்கிறதுனால நாட்டு மக்களை எல்லோரும் அதே மாதிரி தலப்பாக கட்டிக்கணும்னு நம்ம ஒரு ஆள் போட்டுருவோம் அப்படின்றார். ஒரு ஆணை பிறப்பிச்சிருவாங்க. ஆணை எல்லாமே இப்போ அப்படி தானே பிறப்பிப்பாங்க. ராஜா ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா அதை மறைக்கிறதுக்காக நாட்டு மக்கள் மொத்தத்தையும் எல்லா சுமையும் தூக்கி திணிச்சிடுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் தலப்பாக கட்டிக்கிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் இருப்பான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து முடி வெட்டாமல் தலப்பா கட்டி மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால, தலப்பா இல்லைனா தானே முடி வெட்டணும், தலப்பா கட்டிக்கிட்டால் முடியாது தான் போயிடுதேன், மறைச்சிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முடி வெட்டாமல் போயிடுறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம், மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து என்ன கேட்பாங்க, ராஜாட்ட வந்து மனு கொடுக்கணுன்ட்டு வருவாங்க. என்னன்னு கேட்பாங்க. இல்லை ராஜா, நீங்கள் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிங்க, இப்போ ஊரில் நாங்கள் முடி வெட்ட முடியாமல் போயிடுச்சு, முடி வெட்ட முடியாதனால வறுமையாகி போச்சு, வறுமைக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களாம் செத்து போயிடும் போல இருக்குது, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உத்தரவு போட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ராஜா தலப்பாகையை கழட்ட முடியாது, அவங்களையும் கழட்ட சொல்ல முடியாது. இவர் கழட்டினா அவங்களாம் கழட்டிடுவாங்க, அவங்களாம் கழட்டிட்டாங்கன்னா இவர் காது தெரிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே, அந்த குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு இவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு இவருக்கு சவரம் பண்ண சொல்லுவோன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ராஜா சவரம் பண்ணும் பொழுது தலப்பாயை வைப்பார். ராஜா காது கழுத காதுன்னு தெரிஞ்சிடும். ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அந்த தகவல். ரகசியம் எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரே ஒருத்தருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு தலையை வெடிச்சு போயிட்டு ஒரு பெரிய பொற்காசுகள்லாம் அவருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பொற்காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட போவார். வீட்டுக்கு போனோடனே சாதாரணமாக காசு கொண்டு போனாலே மனைவியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ நிறைய பொற்காசு கொண்டு போகும்போது அந்த மனைவி சும்மா இருக்குமா, உடனே ஆனந்தப்பட்டு என்ன இது எங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டியாங்கிற மாதிரி கேட்கும். இல்லை ராஜா கொடுத்தாரு அப்படின்னோடனே, ராஜா கொடுத்தாரு, இவ்வளோ காசு எப்படி கொடுத்தாரு, ராஜாவாகவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுல்ல, நிறைய கொடுத்துட்டாரு, இங்கே கொடுக்கவே மாட்டானுங்க அது வேறு, ஆனால் அங்கே கொடுத்துட்டாரு, நிறைய கொடுத்தோடனே அந்த அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் பண்ணி என்னன்னு கேட்கணுன்னா இவனுக்கும் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லை ராஜா காது கழுத காது, அது யாருக்கும் சொல்லாதங்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, ரகசியத்தை மறைச்சா நிறைய காசு கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சுல, இந்த அம்மாவுக்கு இந்த ரகசியத்தை யாருக்காவது சொல்லணும்னு ஆயிரும். சொல்லணும்னு உடனே திடீர்னு அதை சொல்ல முடியாது, யார்ட்டையும் சொல்லிடுறத சொன்னால் முடிஞ்சிருச்சு, நம்ம தலையை சீவிடுவாங்கங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட அவர் சொல்லிடுவார். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த ரகசியத்தை மறைச்சி பார்த்தா வயிறு அதுக்கு வீங்கிடும். வயிறு வீங்கினோன்னா ராஜாவுக்கு காது வளர்ந்துருச்சு, இந்த அம்மாவுக்கு வயிறு வளர்ந்துருச்சு. இப்போ சிக்கல் என்னென்னா, கணவன் கூட இருக்கிறான், இந்த நேரத்தில் வயிறு வளர்ந்தால் இன்னொரு சிக்கல் வரும், அவங்க வயசானவங்க. இப்போ வயிறு வளர்ந்ததுனா அவன் அம்மாவுக்கு வந்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க, நான் போய் யார்ட்டையாவது சொல்லிடுறேன், ஐயோ சொல்லாத இரு நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரகசியத்தை யார்ட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா உனக்கு தீர்ந்து போயிடல, வலி குறைஞ்சி போயிடலன்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் வந்து அந்த ரகசியத்தை ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஒரு சின்ன விதையை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க, திடீர்னு அங்கே ஒரு பெரிய மரம் வளர்ந்துடும்.
ரகசியம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருங்கிறதுக்காக ஒரு ஒரு கதை அது. உடனே பெருசாக வளர்ந்துடும். வளர்ந்த உடனே திரும்பி பார்ப்பாங்க, இந்த அம்மாவுக்கு வயிறு சரியாயிடும். ரகசியத்தை குழி தோண்டு புதைச்சிட்டா எல்லாருமே சரியாயிடுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உடனே அந்த அம்மா திரும்பி வந்துடும். திரும்பி வந்த உடனே திரும்பி பார்ப்பா அந்த மரம் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், அரண்மனையில் ஒரு கலைஞன் வந்து தபேலா செய்கிறதுக்காக அந்த மரத்தை சோதித்து பார்ப்பான். அது சிறப்பான மரமாயிரும். உடனே அதில் ஒரு தபேலா செஞ்சிருவான். ஒரு தபேலா மாதிரியோ அல்லது மிருதங்க மாதிரியோ ஒரு இசைக்கருவி செஞ்சிடறான். செஞ்சுட்டு அங்கே போய் ராஜா அரண்மனையில் போய் முதல்ல டயன்னு வாசிப்பான். ராஜா அடுத்தது வாசிப்பான், காது டயர் அடிப்பான். ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு வந்துடும். ராஜாவுக்கு கதிகலைஞர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ராஜா காது கழுத காதுன்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிஞ்சு போயிடும், பிரச்சனையாயிரும். அதற்கு பிறகு அதே தபேலை வாசித்து அவர் காது சரியாயிடுச்சுன்னு சொல்லி அந்த கதை முடியும். அந்த கதை முக்கியம் கிடையாது. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, ஒரு இசையை நீங்கள் கேட்டால் உங்கள் காது வளர்ந்த காது சரியாகிவிடும் என்று எப்படி சொல்கிறார்களோ, இசையும் புத்தகமும் அப்படியானது. உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் சரி செய்வதற்கு இந்த ராஜா காது கழுத காதுங்கிற கதை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ராஜா காது கழுத காதுன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்ன இருந்தாலும் ராஜாவை இப்படி கிண்டல் பண்ணலாமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க, நிறைய பேப்பர்லாம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ராஜாவை கிண்டல் பண்ணலாமா? ராஜா தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு இல்லையா? ராஜாவை கிண்டல் பண்ணலாமா? ராஜா உயர்ந்தவர், ராஜா எல்லாரையும் ஆட்சி செலுத்துகிறவர், அவரை விமர்சிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு இல்லையா? ரெண்டு யோசனை தான். ராஜாவை கிண்டல் செய்யலாம் என்று சொல்வது இடதுசாரி தத்துவம், ராஜாவை வழிபட வேண்டும் என்று சொல்வது வலதுசாரி தத்துவம். நாம் எங்கே இருக்கோங்கிறத நம்மளுமா புரிஞ்சுக்குவோம். அதனால தான் ராஜாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. நான் சொல்கிற ராஜா கதைகளில் வரக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராஜா, வேறு எந்த ராஜாவும் கிடையாது. அப்போது ராஜாவை விமர்சிக்கலாம். எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னா, அவர் ஏதாவது தவறு செய்தால் அவரை கோமாளியாக சித்தரிக்கலாம். அவர் ஏதாவது தேவையில்லாத அறிக்கை விட்டால் அதை நாம் கிண்டல் செய்யலாம். ராஜாவை தெய்வமாக மதிக்க வேண்டியதில்லை. ராஜா நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய செயல்பாடுகளை சுரண்டக்கூடியவன் என்கிற ஒரு கருத்தாக்கம் தமிழ் மரபில் இருந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்துக்கும் எதுக்காக கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சமீபத்தில் நான் ஒரு சங்க பாட்டு படித்தேன். சங்கப்பாட்டு படித்து தான் அந்த தங்கமலை ரகசியம் படத்தையே நான் பார்த்தோன்னே தான் இந்த கழுத காதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சங்கப்பாட்டு என்னென்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறேன். என் சார்பாக நான் ஒரு தடவை சொல்லணும் இல்லையா? என்னென்னா, அந்த காணொலி இருக்கிறதுனால இந்த ஊரில் பேசுகிறத அடுத்த ஊரில் போய் பேச முடியாது. அதனால் இந்த ஊரில் நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கதை. குறுந்தொகையில் 393வது பாடல் அது. அதை எழுதினவர் வந்து பரணர். மயங்கு மலர் கோதை, மயங்கு மலர் கோதை மகிழன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, அந்த பாட்டை பற்றி நான் விவரமாக சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அந்த பாட்டினுடைய நயத்தை சொல்கிறேன். முதல்ல அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னாக்க, அவன் என் கூட பழகினது கொஞ்ச நாள் தான். ஆனால் என் கூட பழகின அந்த கொஞ்ச நாளை பற்றி இந்த ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நாளாக பேசுகிறாங்க, ஆர்ப்பரித்து பேசுகிறாங்க, கத்தி கத்தி பேசுகிறாங்க, நானே சங்கடப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறானுங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு உவமை சொல்கிறார் பரணர். என்ன உவமை சொல்கிறாருன்னா, இந்த பசும்பூன் பாண்டியன் உடைய படைத்தளபதி இருக்கானே அதியன், அவன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டான், கொங்கர்கள், கொங்கு நாடுங்கிறதுனால கொங்கு நாட்டில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை எல்லாம் போரிட்டு வீழ்த்துறதுக்காக வர்றான். வீழ்த்துகிற பொழுது பசும்பொன் பாண்டியன், அவனுடைய படைத்தலைவன் அதியன் வந்து மிகப்பெரிய வீரனவன், அவனை ஒருத்தருமே வீழ்த்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதியனை இந்த கொங்கர்கள் கூடி வீழ்த்தி விட்ட பிறகு அவர் எல்லோரும் சந்தோஷித்து ஒரு ஆர்ப்பரித்து பாடலை பாடுகிறார்கள். அந்த பாட்டு வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை பற்றி வதந்தி பேசுகிறாங்களே, புரணி பேசுகிறாங்களே, கிசுகிசு பேசுகிறாங்களே, இது எப்படி இருக்குனாக்க, அந்த எளிய மனிதர்கள் அடைந்த வெற்றியை எப்படி எல்லோரும் கொண்டாடுகிறார்களோ அப்படி இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க, பசும்பொன் பாண்டியன் என்பவன் ஆகப்பெரும் தலைவன், ஆகப்பெரும் அரசன். அந்த அரசனை ஒரு எளிய மனிதன், ஒரு எளிய பழங்குடி தலைவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதற்காக கூக்குரல் இடுகிறார்கள் என்கிற தகவலை ஒரு காதல் பாட்டுக்குள் பரணர் ஏன் சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தெரியும். இன்றல்ல என்றைக்குமே தமிழ் புலவர்கள் அதிகாரத்தை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து
எளிய மனிதனின் குரலாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சங்க பாடலிருந்து ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டை வேறு வேறு உரைகள் வேறு வேறு விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடும். நான் படித்ததுலேருந்து நான் சொன்ன உதாரணம், நான் சொன்ன உரைங்கிறது இப்படியாக அமையுது. ஏன் இது அமையுது அப்படின்னாக்கா அதில் ஒரு வரி இருக்குது. அவன் தப்பாக போரிட்டான்ங்கிறதுக்கு ஒரு வரி இருக்கும். கூகை கோழி வாகை பறத்தலை அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்குது. இந்த கூகை கோழி வாகை பறத்தலைனா கூகை கூவி பொழுது விடியாது, கோழி கூவி தான் பொழுது விடியும். கோழி கூவி பொழுது விடியாத நேரத்தில் கூகை கோழி கூவியதால் அங்கே போர்க்களம் நடந்ததால் அந்த போரில் எளியவர்கள் வென்று விட்டார்கள் அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது. அப்போ என்னென்னா, தப்பாக நம் மீது போர் செய்கிற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தால் கூகை கூட கோழியாக விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே நாம் கோழியா கூகையாங்கிறத நாம் தான் தீர்மானிச்சுக்கணும். இந்த கூகை கோழின்னு வச்ச உடனே நீங்கள் வேற எங்கேயும் போய் வேணால் ஒரு சின்ன திருக்குறளை எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பகல் வெல்லும் கூகையை இகழ் வெல்லும் காக்கை வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு இல்லையா. இரவில் கூகைக்கு கண்ணு தெரியாது, இரவில் மட்டும்தான் கண்ணு தெரியும் இல்லையா, காக்காவுக்கு கண்ணு தெரியாது. இப்போ கூகையை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் பகலில் தான் வீழ்த்தணும், இரவில் வீழ்த்தக்கூடாது. எல்லா போருக்கும் எல்லா தேர்தலுக்கும் தக்க சமயத்தில் சரியான விஷயங்களோடு நீங்கள் போரிட்டால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த மாதிரியான குறளிலிருந்து, இந்த மாதிரியான சங்கப்பாட்டிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ராஜாவை பற்றி சொல்கிறார் இல்லையா ஒரு பாட்டு, அதே பரணர் இன்னொரு பாட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். இதே கூகையை வச்சு ஒரு கதை இருக்குது. அகநானூரில் இருக்கக்கூடிய 149வது பாட்டு, அதுவும் பரணர் தான் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு என்னென்னா, இதே மாதிரி தான். ஆய் எயினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன், அவனுடைய நெருங்கிய நண்பன் நன்னனுக்காக ஒரு மன்னனோட போய் போரிடுவான். போரிடும் பொழுது அந்த ஆய் எயினன் இறந்து போயிடுறான், இறந்து கிடக்கிறான். துள்ள துடிக்க இறந்து போயிடுவான். அதுக்கு முன்னாடி துள்ள துடிக்க வீழ்ந்து கிடக்கிற பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த பறவைகளும் ஒரு வெயிலில் வீழ்ந்தவன் கிடக்கிற பொழுது அவன் உடல் மீது சூடு பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த பறவைகள் எல்லாம் கூடி ஒரு பந்தல் அமைச்சதான். எப்படி கற்பனையை யோசிச்சு பாருங்கள். இப்படி இது சாத்தியமா? இப்படியெல்லாம் ஒரு கற்பனையை உண்மையாக நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இப்படி ஒரு கற்பனையை இருக்கிற எல்லா பறவைகளும் கூடி அவன் உடம்பு வெயிலில் பட்டு கருகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பந்தல் அமைத்தது மாதிரி ஒரு காட்சி தோன்றுகிற பொழுது மரத்தில் உட்காந்துருந்த கூகை மட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா பகலில், தெரிஞ்சிருந்தால் நம்மளும் போய் அதோடு சேர்ந்து அந்த அரசனுக்கு பந்தலோடு சேர்ந்து நாமளும் ஒரு ரெக்கையாக மாறியிருப்போமே அப்படின்னு நினச்சி தான். இது எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் நல்லதை நோக்கி நடக்கிற பொழுது, நல்லதை நம்பி வருகிற பொழுது எல்லா கூகைகளும் உங்களுக்கு ரெக்கை விரிக்க தயாராகிவிடும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாடல்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டே வருகிற பொழுது இந்த ராஜாக்களை பற்றின நம்மளுடைய மதிப்பீடுகள்லாம் எங்கே வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாக்களை எப்படி பார்த்துருக்குறோம்? 2 விதமான அணுகுமுறை இருக்குது. ஒன்று ராஜாக்களை பற்றி கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெருமை, அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை என்ன இருக்குன்னா, நம்ம ராஜாவை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ராஜாவால் தான் நம்ம ஒன்றும் இல்லாமல் போனோங்கிறது இன்னொரு கதை, நம்ம ராஜாவை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு கதை. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கும். இங்கே தான் ரொம்ப கவனித்து நான் சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா தலைப்பு இலக்கியமும் சினிமா பாடலுங்கிறதுனால இலக்கியத்துலேருந்து அப்படி கொஞ்சம் சினிமா பாட்டுக்கு போயிடுவோம் நம்ம. அது என்னென்னா, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை, இது அதுவும் மன்னாதி மன்னன் படம் தான். இதுவும் ராஜாவோட சம்மந்தப்படுது இல்லையா. நான் தலைப்பு ஓட்டி தான் தொடர் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் ஏதோ அரசியல் ரசன் பேசுகிறதா நினைக்காதீங்க. அந்த மன்னாதி மன்னனில் ஒரு பாட்டு, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காட்பது கடமையடா, நம் தாயகம் காட்பது கடமையடா. நான் எழுதியிருந்தால் தமிழ் தாயகம் காப்பது கடமையடான்னு எழுதியிருப்பேன். கண்ணதாசன்கிறதுனால நம்மன்னு எழுதிட்டார், அதை விட்டுருங்க. கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகன், இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு பாட்டு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பசும்பூன் பாண்டியன் அங்கே எளியவர்கள் அடிக்கிற பொழுது எளியவர் பக்கத்தில் பரணர் இருக்கிறாரு. பசும்பூன் பாண்டியன் அங்கே ஒரு பாண்டியன் இசைப்பட வாழலை, அதனால அங்கே அந்த புலவன் திட்டான். இந்த கண்ணதாசன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாண்டியனை புகழ்ந்து சொல்கிறார். என்ன காரணம்னா, இவன் வேறு எங்கேயோ போய் இமயமலை இருக்கிற கனக விசயனை அடிச்சிட்டான். இது எல்லாத்துக்கும் ஒரு பின்னணியாக ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது, ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த தொடர்ச்சியோடு நீங்கள் சினிமா பாடலை பார்க்கிற பொழுது தமிழ் பாடலாசிரியர்களும் இந்த மண்ணுக்கு இலக்கியத்திற்கு ஏதேனும் பங்களிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் உணர முடியும். அதில் ரொம்ப நான் அந்த 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 பாடல் முழுக்கவே எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிக்கும். கருவினில் வளரும்
மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை, களங்கம் என்றால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். அம்மாவுக்கு ஒன்றுனா அந்த பிள்ளை தாங்க மாட்டான் அப்படிங்கிறதும், அவன் உடம்புக்குள்ளே வீரத்தை வளர்க்குறார். வீரம்னா என்ன? மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு இல்லையா? வீரம் என்பது என்னென்னா வேறு எதுவும் கிடையாது. மனிதனுக்கு மானம் என்பதை பற்றியும் மரியாதை என்பதை பற்றியும் வீரம் என்பதை பற்றியும் நமக்கு யாருமே பாடம் எடுக்க வேண்டியதில்லை, நம்முடைய மரபில் இருந்து வருகிறது. சினிமா பாட்டில் வந்து திரும்ப 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 யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த ஒரு ஆங்கில வழி பள்ளி, அந்த பள்ளியில் வந்து திடீர்னு ஹிந்தி கிளாஸ் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தினோட நேராக போய் என் அப்பாட்ட வந்து, அப்பா அது மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்து ஹிந்தி கிளாஸ் வந்து இந்த பிராத்மிக்கெல்லாம் எழுதி பாஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னோடனே, விருப்பம் இருந்தால் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா அப்பாக்களும் அப்படி தானே சொல்லுவாங்க, விருப்பம் இருந்தால் படிச்சுக்கலாம், இப்போயும் விருப்பம் இருந்தால் படிக்கலாம். இல்லைப்பா அது ஏதோ சப்ஜெக்டில் சேர்த்து அதுக்கு ஏதோ எங்கள் இதில் ப்ராக்டிக்கல் மார்க்குன்னு ஒன்று போடுவாங்களோன்னா அப்போ நான் படிக்காதேன்ட்டார். திணிச்சா படிக்காத, விரும்பினா படிச்சுக்கேன்ட்டார். சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ணாருன்னா, உடனே பாரதிதாசன் கவிதை எடுத்து சேனை ஒன்று திசைவை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை என்னை மனப்பாடம் பண்ண சொன்னார். நான் படிச்சுட்டேன். நான் எதற்கு சொல்கிறேன், படிப்பதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 30 வருடம் கழித்து பராசக்தின்னு ஒரு திரைப்படம் இப்போ வந்திருக்கு இல்லையா, இந்த திரைப்படத்தில் சேனை கூட்டம் போரை ஏற்போம், வாழ்வோ சாவோ சேர்ந்தே ஏற்போம்னு ஒரு பாட்டு நான் எழுதுவதற்கு 30 வருடத்திற்கு முன்பு என் அப்பா கொடுத்த பாரதிதாசன் கவிதைகளை படித்தது ஒரு காரணம். அந்த பாரதிதாசன் பாட்டு எழுதுனதுக்காக பாரதிதாசன் விருது எனக்கு கொடுத்துட்டாங்கிறது வேறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படிப்பு என்பது ஒரு சின்ன சொல் நம்மளை என்னென்ன விதமெல்லாம் ஊக்கிக்கொண்டே இருக்கிறதுங்கிறத பாருங்கள். ஒரு பாட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த காட்சி, அந்த சூழல், அதுக்கெல்லாம் என்னென்ன விதமான தயாரிப்புகளோடு அதை நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து படிப்புங்கிறது, நம்ம பேராசிரியர் நசீர் அவர்கள் சொன்னார் இல்லையா, படிப்புங்கிறது வந்து என்ன விதமான உணர்வுகளை உங்களுக்குள் கடத்தி கொண்டே இருக்கும்னாக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தில் நகர்த்தி கொண்டே இருக்கும். அதுதான் இந்த படிப்பினுடைய மிக முக்கியமானது. படிப்புக்கும் வாசிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிக்கிறது வேறு, வாசிக்கிறது வேறு. இது நம்மாழ்வாருடைய பாட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை விட்டுருவோம். படிப்பும் என்ன, வாசிப்பு என்னங்கிறத நீங்கள் உள்வாங்கி கொண்டாலே இந்த புத்தக கண்காட்சியினுடைய அவசியம், தேவை என்னங்கிறது நமக்கு ரொம்ப பிடிபட்டுரும். இயல்பாக படித்து கொண்டே வருகிற ஒருவர் வந்து இறுதியாக ஒரு இடத்துல அடைவார்ல, அது எங்கேங்கிறத வந்து நான் வந்து இசைஞானியிடம் நிறைய தடவை சந்தித்து அவரோட மெட்டமைக்கிற தருணங்களில் பார்த்துருப்பேன். சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க, ரொம்ப பரபரப்பாக. அது என்னென்னா, மைக்கேல் மதன காமராஜனில் ஒரு பாட்டு இருக்குது, வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம் இது குத்தால சுகவாசம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்பொழுது இசைஞானி வந்து அவர் மனசுக்குள்ளே ஒரு மெட்டு வச்சுட்டு தான் எப்போதுமே இசையமைப்பார். மெட்டு மட்டும் இல்லை, வரிகளுமே அவருக்குள்ளே இருக்கும். அப்போ வாலி ஐயா வந்து அதுக்கு எழுத வருகிற பொழுது என்ன இது மெட்டுனோடனே தன்னான 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 தன்னானன்னு சொல்லியிருக்கிறார். ஐயா ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தோன்னே இல்லை இது நான் வேறு மாதிரி நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை நல்ல வரிகள் வந்து ரொம்ப அழுத்தமாக விழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அழுத்தமாக விழணும்னா அந்த சந்தத்தை மறுபடி இசைஞானி அவர்கள் அவர்கிட்ட விளக்கி சொல்லும்போது, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை, வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லி வாசம் பாட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓசை உங்களுக்கு வருது இல்லையா. நீங்கள் படிக்கும்பொழுது அப்படி படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சினிமா பாட்டே இப்படி கேட்டு பாருங்களேன். நீங்கள் சினிமா பாட்டு, நான் வந்து என்னுடைய மகளுக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவேன்னாக்க, நீ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லைப்பா, சினிமா பாட்டு எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச பாட்டு ஏற்ப இந்த வரிகளை வச்சு படித்து பாரு, உன் மனசுக்குள்ள பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் படிச்சிருக்கிறேன். நான் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள், சங்க பாடல்கள், நிறைய இடைக்காலத்தில் வந்திருக்கக்கூடிய நிறைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சினிமா பாட்டுக்குள்ளே இருக்குது. இது யாரும் சொல்கிறதில்ல அல்லது விளக்குறதில்ல. அப்படி சொன்னால் இந்த பாடல்களுக்குள்ளே என்னென்னலாம் நிகழ்ந்துருக்குங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியகரமாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அந்த படத்தில் வந்து அந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கக்கூடிய வயது உரியவர்கள்ங்கிறதுனால எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த கதையும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ முத்துராமன் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், இது மாதிரி அவருக்கு மரணம் உறுதியாயிரும், நீ வந்து கல்யாண புடவை கட்டிக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு எப்படியெல்லாம் நகை எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த புடவையெல்லாம் கட்டிகிட்டு வந்தியோ அது மாதிரி வா அப்படின்னு அவர் சொல்லுவார். கணவன் இறந்து போகிறாரு, மனைவிக்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. மனைவியோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதுக்கெல்லாம் பாட்டு அப்படி யோசிச்சிருக்காங்களே, இப்போல்லாம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரமாட்டேங்குதுங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப அதங்கமாக இருக்குது. இதெல்லாம் இதை கேட்ட பிறகு திருப்பி கூட அப்படி சுச்சுவேஷன் கொடுக்காம அப்படி நல்ல சுச்சுவேஷன் வைக்காமல் நம்ம இயக்குனர் தம்பிகள்லாம் இருக்கிறாங்களேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ அந்த அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாட்டு, அந்த அம்மா என்ன பாடுறாங்க, இந்த பாட்டை வந்து ரொம்ப நுட்பமாக நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னா கூட நான் எப்படி கவனித்தேங்கிறத பாருங்கள். அந்த மரணத்தை அவர் என்ன சொன்னார் இந்த பாட்டுக்குள்ளே,
அந்த காட்சியை வந்து அவர் சொல்கிறார். அந்த காட்சியை விவரித்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றார். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ, இதெல்லாம் நானே எழுதிடுவது, கண்ணதாசனே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயோ, வானில் பறவை ஒன்று பறந்து வந்து வாவென சொல்லும் குரல் கேட்டாயோ அப்படின்னு சொன்னார். வானில் பறவை ஒன்று பறந்து வந்து வாவெனும் சொல்லும் குரல் கேட்டாயோ அப்படின்னா, மரணத்தை வந்து ஒரு பறவை வந்து கூப்பிட்றதா அவர் யோசிக்கிறார். நீங்கள் திரும்பவும் யோசிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த பறவைனுடைய 2 பாட்டு இருக்கு இல்லையா, கூகை கோழி பறத்தலைனுங்கிற இடத்துல ஒரு பறவை இருக்கிறது. இன்னொன்று அகநானூறு பாட்டில் ஒன்று சொன்ன பாருங்கள், மெலிஞ்சி மன்னன் எல்லா பறவைகளும் சேர்ந்து பந்தலாக கோர்க்கிற பொழுதும் அங்கே ஒரு மரணம் இருக்கிறது. எல்லா மரணத்திற்கு இடையிலேயும் ஒரு பறவை வருவதை கண்ணதாசன் இந்த படத்திலும் வானில் பறவை ஒன்று பறந்து வந்து வாவென சொல்லும் குரல் கேட்டாயோங்கிற இடத்துல அந்த பறவை கொண்டு வந்து இணைக்கிறார். நான் நீங்கள் யோசித்து பாருங்கள், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு இலக்கியத்தின் வடிவத்தை எடுத்து வந்து கண்ணதாசன் தற்காலத்து பாடல்களில் இணைத்து விட்டு போயிருக்கிறார் என்றால் இந்த தொடர்ச்சி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது சும்மா படிக்காமல் ஏதோ போகிற போக்கில் எழுதுனதெல்லாம் கிடையாது. நாம் அதை உற்று கவனிச்சிருக்கிறோமாங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அபாரமான வரி இல்லையா அது. அதை விட கடிச்சு அடுத்து சொல்லுவார், அதாவது உன்னை வந்து நான் அந்த பரந்தாமன் கேட்டாலும் தருவேனா அப்படின்னு ஒரு வரி போடுவார். கடவுளே வந்து கேட்டால் கூட உன்னை நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே அந்த தலைவன் வந்து உயிர் கொடுன்னு கேட்டால் என் உயிரை தான் நான் கொடுப்பேன். இது கொஞ்சம் பண்பாட்டாக இன்றைக்கி இருக்கிற பெண்ணியவாதிகள் இதை ஏற்றுக்குவாங்களாங்கிற தெரியல. செத்து போனால் போடா, இதே கூட நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அப்படி அந்த காலத்தில் அப்படி 60களில் வந்து அப்படி யோசித்திருக்கிறார்கள்ங்கிறத யோசித்து பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த பறவை, வானில் பறவை ஒன்று வந்து உன்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. இப்போ மரணத்தை ஒரு பறவையாக அவர் ஏன் யோசிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு மரணம் வருகிறது என்றால் எருமையை சொல்வது தான் இங்கே மரபாகப்பட்டிருந்தது. எருமையை தான் யமன் வாகனம்னு சொல்லுவோம். பசு வந்து புனிதமானது, எருமை யமன் வாகனம். அதெல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு எழுதுனதுனால அவருக்கு வந்தது. அதுக்கு பிறகு அவர் நிறைய வேறையும் எழுதியிருக்கிறார், அதெல்லாம் வேறு. அது அந்த மேடைக்கு பேசும்போது நம்ம இப்போ பேசலாம். ஆனால் இப்படி யோசித்து பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியகரமான விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த நிலத்தோடும் இந்த பண்பாட்டோடும் இந்த வாழ்வோடும் இணைத்து 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 இந்த திரைப்பட பாடல்கள் வந்திருக்குன்னு யோசிச்சிங்கனாக்கா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். நீங்கள் சினிமா பாடல்களை இப்போது இனிமேல் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய பார்வைகளே மாறிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி ஒரு சின்ன ஒரு மாயப்பறவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒரு சினிமா பாட்டுக்குள்ளே காயின் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கவிதைகளில் அப்படி காயினேஜை நீங்கள் பார்க்கலாம், அப்படி சொற்சேர்க்கைகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கண்ணதாசன் வந்து அந்த காலத்திலேயே தொடர்ச்சியாக அப்படியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு பாடல்களையும் செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய உடுமலை நாராயண கவியாக இருக்கட்டும், மருதகாசியாக இருக்கட்டும், கேபி காமாட்சி சுந்தரமாக இருக்கட்டும், குமா பாலசுப்ரமணியமாக இருக்கட்டும், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை முன்னோடிகளும் தமிழை ஆக சிறப்பாக இலக்கியத்தின் வாயிலாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு வந்து அடுக்கடுக்காக உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிற பொழுது இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பரந்தாமன் வந்தாலும் அந்த பரந்தாமன் வந்து கூப்பிட்டா கூட நான் உன்னை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. அதை நான் என்னோடய முதல் பாட்டிலே எழுதிட்டேன். நான் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் பாட்டில் இறுதியில் வரும், கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இட மாட்டேன் அப்படின்னு. கடவுள் வந்து கேட்டால் கூட அந்த காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, கடவுள் கொடுக்க மாட்டேன்னு அவர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாருன்னா அதோட தொடர்ச்சியாக இன்னொரு இடத்துல நம்ம சிந்திக்கிறோம். அப்படி இந்த சிந்தனைகள் என்பது ஊடாட்டமாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத சினிமா பாடல்கள் இருக்கக்கூடிய நுட்பம். இந்த சினிமா பாட்டு எழுதுகிற பொழுது என்ன வரும் அப்படின்னா, எதை பற்றி சொல்லுகிறோம் எப்படி சொல்லுகிறோங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நானே ஒரு 2500 பாட்டு எழுதிட்டேன்னா 2500 சுச்சுவேஷன், அதில் ஒரு 900 1000 பாட்டுக்கு வந்து அல்லது ஒரு 2000 பாட்டுக்கு காதல் தான் சுச்சுவேஷன். என்னப்பா காதலில் 2 பேரும் பார்த்தாங்க, கட் பண்ணா சாங் சாருன்றான். இதுக்கு எப்படி மாறி 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 யோசிக்கிறது? யோசிச்சு பாருங்கள், ஒரே சுச்சுவேஷன் தான். அந்த ஹீரோ வேறு ஹீரோயினை கல்யாணம் பண்ணுவார், லவ் பண்ணுவார். அந்த ஹீரோயின் இன்னொரு ஹீரோவை லவ் பண்ணுவாங்க, வேறு ஒரு படத்தில் வேறு வேறு ஹீரோயின்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரே லவ் தான், ஆனால் 2000 தடவை எழுதுறோம். இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி ஆயிரும் ஒரு கட்டத்தில். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக தமிழ் சினிமாவில் இந்த பாடல்களை வந்து பயங்கரமாக நம்ம எழுதிடணும் அப்படிலாம் நினச்சி எழுதிக்கிட்டே இருந்த அப்புறம் என்னென்னா, தனுஷு கட் பண்ணால் லவ்வு, சிலம்பரசன் கட் பண்ணால் லவ்வு, அஜித்து கட் பண்ணால் லவ்வு, ரஜினி கட் பண்ணால் லவ்வு, எல்லா லவ்வும் ஒரே லவ் தான். அதில் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் வயசாகிடுச்சே சார், அவர் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதலாமான்னா இல்லை சார், அதுவும் அதே லவ் தான். அது சிவகார்த்திகேயனுக்கும் அதே லவ் தான், ரஜினிகாந்துக்கும் அதே லவ் தான். லவ்வை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான்றாங்க. சார் இதாக கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னால் எழுதலாம் சார், நீங்கள் எவ்வளோ வித்தியாசமாக எழுத வேணாலும் எழுதிக்கங்க, ஆனால் நீங்கள் சுச்சுவேஷன் இதுதான் அப்படின்றாங்க. அப்போ மாறி 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 யோசிக்கிறது இருக்கு இல்லையா. அப்படி மாறி மாறி யோசிக்கும் பொழுது என்னென்னா, ஒருத்தருக்கு எழுதுறதுக்கு இன்னொருத்தருக்கு பொருந்தும்.
ஒருத்தருக்கு எழுதுகிற ஆப்ஷன் வந்து இன்னொரு இடத்துல பொருந்திடும். இது மாதிரி நிறையா ஒரு பாட்டுக்கு நான் எழுதின ஆப்ஷன் வந்து 5 படத்துக்கு வந்துருச்சு. இப்போ 5 பாட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இவர் எழுதின ஆப்ஷன்லாம் தான் நம்ம கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுருக்கோமா அப்படின்னு இருக்கும். என்னென்னா, அது ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இங்கே எப்போதுமே வந்திருக்கிறவர்களை மதிக்கிறதா முக்கியம். வராமல் வீட்டில் இருந்து கொண்டு பார்க்குறவர்கள் ஏற்கனவே வேறு எதுலையாவது பார்த்துக்குவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கட் பண்ணா சாங்கு தான். அதே கட் பண்ணா சாங்கு, காதலனும் காதலியும் பாடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தோன்னே பாட்டா சார் அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் அப்படின்னோடனே அவங்க ஒரு டியூன்லாம் போட்டாங்க. தன்னே 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 தன்னே, அது ஒரு டியூனு. நான் உடனே கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே கண்டேன் அப்படின்னு ஏதோ எழுதி கொடுத்தேன். நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டேன். உன் கண்ணிலிருந்து நான் எதிர்காலத்தை பார்த்துட்டேன். எவ்வளோ ஃபீல்ரிங் இருக்குது. அந்த டேரக்டர் படித்து பார்த்துட்டு, என்ன சார் கண்டேன்னு இலக்கியமாக எழுதிட்டீங்கன்னாரு. கண்டேனே அந்த டேரக்டருக்கு இலக்கியம் சார், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னா. எனக்கு இன்ன வரைக்கும் நான் 25 வருஷம் ஆச்சு சினிமா பாட்டு எழுதி. அந்த ட்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. எந்த பாட்டு எழுதிட்டு போனால் ட்ரெண்டாக எழுதுங்க, ஹிட் ஆனோடனே அதே மாதிரி எழுதிங்கன்றானுங்க. ஏன்டா அந்த பாட்டு எழுதுனா அந்த டேரக்டர் ட்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த டேரக்டர் எப்படா ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பமாக வந்துடும். இருந்தாலும் அவர் அப்படி சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து சொல்லப்பா கண்டேனுங்கிறது வந்து கண்டேன் சீதையைன்னு கம்பராமாயணத்தில் எடுத்து உதாரணம். நம்ம தான் ஏதாவது விற்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல. நான் ஏதோ சொல்லி பார்த்தேன். நான் சொல்கிறது எல்லாமே அவருக்கு அவையவே இருக்குது. அவருக்கு எதுவுமே புரியல. அவருக்கு வேணாம், அதான் அவருடைய விஷயம் வந்து வேணாம். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு இதில் ஒரே இவரோட பெரிய தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கண்டேன் கண்டேன்னு பாட்டு முழுக்க எழுதியிருந்தேன் நான். கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன், அதாவது தூரத்தில் உன்னை கண்டேன், அருகிலே உன்னை கண்டேன், உன்னை பார்க்கும்பொழுது நான் இதை கண்டேன், அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த பாட்டு இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிற அந்த இடத்துல எல்லாமே வந்து வேறு வார்த்தை நான் போட்டேன். என்ன சொன்னது, என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ட்ரெண்டியாக எழுதுங்க அப்படின்னோடனே இவனோட ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கண்டேன் கண்டேன் இருக்கிற இடத்துலாம் ஐயோ 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 மாற்றிட்டேன். நீங்கள் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க தானே? ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ அப்படின்னு. நான் எழுதினது என்ன எழுதி கொடுத்தேன், கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் நான் கண்டேன். இவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தேன். ஆனால் இந்த விமர்சகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் சினிமா பாடலாசிரியர்கள் தப்பாக எழுதுறாங்க, மோசமாக எழுதுறாங்க. நான் என்ன எழுதுனதுக்கு என்ன காரணம் இருக்குது? நான் இதுக்காகவே என்ன பண்ணிட்டேன்னா, ஐயோ 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 பார்த்தா அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அந்த எழுதின அன்னைக்கு சாயங்காலமாக வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் வந்து சொன்னார், அவர் வந்து எப்போதுமே எழுதி கொடுக்குற வரிகளுக்கு உடனே மெட்டமைச்சிடுவார். அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அன்றைக்கி கேட்டால், தம்பி இது மாதிரி ஏதாவது பல்லவி வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். இருக்குது, ஏன்னா காலையில் தான் நம்ம எழுதியிருக்கோம்ல, இருக்குது அப்படின்னா. என்ன சொல்லு அப்படின்னாரு. கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எதிர்காலம் பிரமாதமாக இருக்கேப்பா அப்படின்ட்டார். அவர் ட்ரெண்டு கண்டெல்லாம் சொல்லலை. சரின்னு எழுதி கொடுத்துட்டேன். ஏன்பா இருந்தாலும் இது வேறு முக்கியமான ஒரு படத்துக்கு எழுதுகிறோம், இன்னொரு ஏதாவது பல்லவி எழுதி கொடு அப்படின்னாரு. அதுக்கும் ஒரு பல்லவி எழுதி கொடுத்துட்டேன். அந்த அப்படி எழுதி கொடுத்த பல்லவி தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதான்னு இருக்கு இல்லையா, அந்த சந்திரமுகி படத்தில் இருக்க பாட்டு. இப்போது கணக்குப்படி ஆப்ஷனில் 2 வந்துருச்சு நமக்கு. நான் நேராக போய் சாயங்காலம் வந்துருப்பா, அந்த படம் கம்போசிங் இருக்குது, நீ சாயங்காலம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டேனுக்கு அவர் ஒரு டியூன் போட்டார். மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது எதுக்கு எழுதின பல்லவி? அதுக்கு எழுதின பல்லவி. இதுக்கு எழுதின ஆப்ஷன் ஒன்று. சார் இது நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, அந்த ஹீரோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அரசியலுக்கு வந்தாலும் வருவார். யார் அந்த ஹீரோ? ஏற்கனவே அரசியலுக்கு வர்ற ஐடியாவில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த பாட்டை கொடுப்போன்னு சொன்னார். அப்போ அரசியலுக்கு வந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது யாருக்கு சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னோடனே, அவர் சூப்பர் சார்ப்பா, கொஞ்ச நேரம் அப்படின்னோடனே அவர் பாட்டார். அவர் பண்ணதும் ஹிட் ஆயிடுச்சு, இவர் பண்ணதும் ஹிட் ஆயிடுச்சு, அந்த ஐயாவும் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, எப்படி சார் பாட்டு எழுதுறது? எப்படி வேணாலும் எழுதலாம் இல்லையா? எப்படி வேணாலும் எழுதிடலாம். எந்தெந்த இடத்திற்கு எது பொருந்துகிறதோ அது சரி இல்லையா? எந்த கருத்தாக இருந்தாலும் வாசிக்கிறவர்கள், அதை நேசிக்கிறவர்கள், அதை வழிமுறையாக கொள்கிறவர்களுக்கு சரியாக பற்றும். புத்தகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, எது சரியானது என்பதை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் பிழையாக மாறுகிற இடத்தில் அந்த புத்தகம் உங்களுக்கு சுட்டி காட்டும். அதுக்கு தான் புத்தகத்தை படிக்கணும். அப்படியே ஒரு விஷயங்களாக நீங்கள் தொட்டு பார்த்துட்டே இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வந்து மனசை ரொம்ப அறுக்கக்கூடிய,
அவ்வப்போது நான் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது. இப்போ இந்த அரங்கத்தை வந்து ஒரு போன மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு இடமாவே இல்லை. ஆனால் புத்தகம் வந்ததற்கு பிறகு ஒரு இடமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் இந்த இடத்து மேலே நமக்கு ஒரு பற்று வருகிறது என்றால், இந்த நிலத்தின் மீது நமக்கு ஒரு பெரும் பற்று இருக்கிறது. தாய்நாடு அப்படின்னு சொல்கிறதில் நமக்கு ஒரு பற்றும் ஒரு கம்பீரமும் வந்துடுது இல்லையா? இதை பற்றி முத்துலிங்கம் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். நீங்கள் அவசியம் இந்த புத்தகம் காட்சியில் அவருடைய சிறுகதைகள் கிடைக்கும். அதை நீங்கள் அவசியம் படிக்கணும். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன். நிலம் என்னும் நல்லால் அப்படிங்கிற கதை. அது என்னென்னா, ஈழத்திலிருந்து கனடாவில் கூட புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் அம்மாவும் ஈழத்தில் இருக்கிற தன்னுடைய பையனை 20 வருஷத்துக்கு கரைச்சி எப்படியோ கூப்பிட்டுக்குவாங்க. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் என்ன ஆனான் அப்படின்னா, ஸ்கூலுக்கு ஒரு நாள் போனான். ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வரவே இல்லை. ஸ்கூலுக்கு போன பையன் திரும்பி வரலைன்னா, இங்கே இருக்கிற சூழலில் உடனே போய் நம்ம விசாரிப்போம், கேட்போம், போலீஸ்கிட்ட தகவல் கொடுப்போம், எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துவோம். யாழ்ப்பாணத்தில், ஈழத்தில் அப்படியான முயற்சிகளை 30 வருடத்திற்கு முன்பு நீங்கள் செய்ய முடியாது. போய் பெற்றோர் 2 பேரும் கேட்குறாங்க, எங்கே என்னோடய பையன் அப்படின்னாக்க, பையன் இயக்கத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்கிறாங்க. பையன் இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன இயக்கத்தில் சேர்ந்துருப்பான்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே இயக்கத்தில் சேர்ந்து போயிட்டான். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்களோ, அவன் திரும்பி வரமாட்டான் என்கிற நம்பிக்கையோடு அங்கேருந்து அவர்கள் தப்பித்து போயிடுறாங்க. அது ஒரு போர் சூழலில் அவங்க கிளம்பி கனடாவுக்கு போயிடுறாங்க. இங்கே வந்து இந்த 20 வருடத்தில் அவர் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு பெரிய தொழிலதிபராக மாறிடுவார் கனடாவில். அதுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்கேயாவது அவன் பையன் கிடைப்பானான்னு தேடி பார்க்கும்பொழுது அவங்க பையன் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருவான். அந்த பையனை மறுபடியும் அங்கேருந்து கூப்பிட்டுக்குவாங்க. அவங்க அங்கேருந்து அந்த பையன் எல்லாம் தோற்றுவதற்கு பிறகு பெற்றோரை நோக்கி கனடாவுக்கு வருவான். கனடாவுக்கு வந்த உடனே முதல்ல அவங்க அம்மாட்ட கேட்பான். குறிப்பு, அந்த பையனோட பேர் சைமன். நீங்கள் நினைக்கிற சைமன் கிடையாது, முத்துலிங்கத்தோட சைமன். அந்த சைமன் ஏங்க நீங்கள் இடையில எதுக்கு டக்கு டக்குன்னு கை தட்டுறீங்கிறது எனக்கு உண்மையாகவே புரியல. நான் கதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். முத்துலிங்கத்தோட கதையில் அந்த அந்த கதாநாயகன் பேர் சைமன். இப்போ 20 வருஷம் கழித்து திரும்பி அங்கே வந்த உடனே அம்மாட்ட கேட்பான், அம்மா இங்கே ஏதாவது துப்பாக்கி கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். 20 வருடம் துப்பாக்கியோடு இருந்த ஒருத்தனுக்கு துப்பாக்கி கிடைக்குமான்னு அம்மா 20 வருஷம் கழித்து ஒருத்தர் கேட்குறான்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கதையை வந்து நான் வந்து ரொம்ப சுருக்கமாகவும் மேடைக்காகவும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த 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 உரைநடையை நீங்கள் முத்துலிங்கத்தோட உரைநடைகளை வாசித்து பார்த்தால் அவ்வளவு கண்ணீராக இருக்கும். அது உடனே சொல்லுவாங்க, இல்லைம்மா இங்கேயெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அமெரிக்காவில் நிறைய துப்பாக்கி கிடைக்குன்னு சொல்லுவாங்களே. அமெரிக்காவில் கிடைக்குப்பா, இப்போ கூட துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அமெரிக்காவில் கிடைக்கும், இது கனடா, இங்கே கிடைக்காது. பக்கத்து வீட்டில் வேணால் போய் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னா, ஏன்னா பக்கத்து வீட்டில் ஏணி கடன் வாங்குற மாதிரி சொல்கிறப்பா, அப்படிலாம் வாங்க முடியாது. நீ அந்த துப்பாக்கியெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தானே நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் 20 வருஷம் நாங்கள் போராடி இந்த வாழ்க்கையை உனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நீ இப்படி கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அவன் போய் பார்ப்பான், அந்த வீட்டை பார்ப்பான். வீடு பிரமாதமாக இருக்கும். ஒரு 1/2 ஏக்கரில் பெரிய மாளிகை கட்டியிருப்பாங்க. விதவிதமான சாதனங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும். அவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஏன்னா 20 வருடத்திற்கு முன்பு ஈழத்திலே போராடி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு, நாட்டு மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருந்த ஒருவனுக்கு இந்த சுகபோகமெல்லாம் பெருசாக இருக்காது. நான் உங்களுக்கும் சேர்த்து தான் அங்கே போராடி கொண்டிருந்தேன், நீங்கள் இங்கே வந்து சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த நிலத்தின் மீது உங்களுக்கு பற்றில்லை என்று தானே அர்த்தம் என்பது மாதிரி அவன் கேட்பான். அவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லா பெற்றோருக்கும் குற்ற உணர்வு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்லை எல்லாத்தையும் நீ மறந்துட்டு நல்லபடியாக வாழணும்ப்பா அப்படின்னா அவனால் வாழவே முடியாது. அப்புறம் வந்த பையனுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு மஞ்சள் சோறு கொடுப்பாங்க. அந்த சோறை அள்ளி சாப்பிடும்போது பார்த்தாக்கா அவனுக்கு மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அது மஞ்சள் சாதத்தை பார்த்தோன்னே மஞ்சுளாங்கிற ஒரு பேர் ஞாபகத்துக்கு வரும். அது என்னென்னா, களத்தில் அவனோடு இணையாக போராடிய ஒரு போராளி பெண்ணினுடைய பெயர். அந்த பெண்ணுக்கும் இவனுக்கு நிறைய சம்பாஷணைகள் நடந்திருக்கும். இந்த மஞ்சள் பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். அதை பற்றி எழுதுவார். அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது அந்த கதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து நிறைய போராளிகளுக்குள் நிறைய குறியீடுகளை வச்சுருப்போம். இந்த குறியீடுகளுக்குள்ளே தான் ஒருத்தர் நாங்கள் மாறி மாறி பேசிக்குவோம். யாராவது இறந்து போயிட்டால் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் இளநீர் என்று சொல்லுவோம். யாராவது ஒருவர் காதலுற்று இருந்தால் நுங்கு என்று சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் பிரிந்து விட்டால்
பாலை என்று சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சொற்கள் அத்தனையும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். நுங்கு, பாலை, தேங்காய், இது எல்லாமே குழு குறியாக வைத்திருவோம். அதெல்லாம் சொல்லிட்டு அவர் எழுதுவார். அப்படியெல்லாம் மஞ்சுளா எங்களுக்குள் குறியீடாக பேசினால் கூட அவள் கண்கள் பேசிய வார்த்தை வந்து என்னால் அர்த்தமே தெரியல. அது காதலுக்கு இருக்கக்கூடிய இயல்பானது. இந்த சுச்சுவேஷனில் சினிமாவில் பாட்டெலாம் எழுத முடியலை நம்மளால். அப்படி சுச்சுவேஷன் எனக்கு வரல. வந்தால் கூட இந்த மஞ்சுளா வச்சு ஒரு பாட்டு எழுதிடலாம். அந்த மாதிரி இருந்த உடனே இந்த மாதிரி மாறி 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 சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அந்த மஞ்சுளா வந்து கடைசியில் ஒரு கை கடிகாரம், ஓடாத கை கடிகாரத்தை கொடுத்துருப்பான். அந்த கை கடிகாரத்தோடு தான் கனடாவுக்கு பையன் வந்திருப்பான், சைமன் வந்திருப்பான். அப்போ வந்து இந்த கடிகாரத்தை கொடுத்துட்டு அவள் சொன்னால், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்தத்தையும் நீ படிச்சுக்குவ அப்படின்னு அவள் சொல்லிட்டு போனது தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவள் தற்கொலை படையில் இணைந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்பது தான் அந்த கதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஓடாத கடிகாரத்தை கொடுத்துட்டு போனாங்கிற இடம் இருக்கு இல்லையா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரியது. அந்த ஓடாத கடிகாரத்தை அவனால் தூக்கி எறியவும் முடியாது, பயன்படுத்தவும் முடியாது. ஆனால் அந்த நினைவுகளோடு வைத்து கொண்டிருப்பான். இது எல்லாமே அந்த கதையில் இருக்கக்கூடிய குறியீடுகளாக முத்துலிங்கம் சொல்லிக்கிட்டே வருவார். அப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்பா அம்மா யோசிப்பாங்க. அவன் திடீர்னு அதுக்கெல்லாம் ஆட்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய கனவுகள் எல்லாமே எட்ட வேண்டிய விடுதலை கிடைக்காமல் போய்விட்டது என்கிற துக்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த விடுதலையெல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் அந்த மாதிரியான திருமண வாழ்க்கை அதெல்லாம் அவன் வரவே முடியாது. 20 வருஷம் ஒரு போர் குணத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருந்தால் அவனுக்கு என்ன மன உணர்வு இருக்கும்? திரும்ப வேறு அந்த நாட்டு அந்த நிலம், அந்த மக்கள் பட்ட பாடு, இதே தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு மகன் மேலே இருக்கக்கூடிய பரிவில் எதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் கனடாவிலும் சைமன் காணாமல் போய்விடுவான். இளவயதில் எப்படி ஒரு நாள் கொள்ளாமல் போனானோ அதே மாதிரி கனடாவிலும் ஒரு நாள் சொல்லிக்கொள்ளாமல் போய்விடுவான். ஆனால் எப்படியோ கண்டுபிடித்து சைமனை பார்க்கிற பொழுது அவன் ஒரு கரும் புதருக்குள் மரணமுற்று கிடந்திருப்பான். அந்த பிணத்தை சைமனை தூக்கி கொண்டு வந்து அவங்க அப்பா 20 வருஷம் சம்பாதிச்ச ஒரு இடம் இருக்கு இல்லையா, 1/2 ஏக்கர், அதுக்கு பக்கத்தில் 3 பேரை புதைப்பதற்கான அனுமதியை அவர் வாங்கி வைத்திருப்பார். அந்த இடத்தில் அந்த சைமனை புதைத்து விட்டு அந்த கதை முடியும். புதைச்சிருவாங்க. புதைச்ச பிறகு அதில் முத்துலிங்கம் எழுதுவார், எங்கேயோ ஒரு நிலத்திற்காக போராடி ஒருவனுக்கு இன்னொரு தேசத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது. எனவே போராடினால் உங்களுக்கு எல்லாமும் இங்கே இல்லை என்றாலும் எங்கேனும் ஒரு இடம் கிடைக்கும் என்பது மாதிரி அதை சொல்வார். போராளிக்கு எல்லாமே போராளி தான். இப்படி இந்த கதைகள் எல்லாமே, கவிதைகள் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே திரும்ப யோசித்து பார்த்தா எனக்கு திரும்ப தோன்றுகிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்ச்சியை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கதையை படித்த உடனே எனக்கு டக்குன்னு புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு அம்மாட்ட வந்து எதிரி நாட்டு போர் வந்து கேட்பான், எங்கே அவன் பையன் அப்படின்னு கேட்பான். சிற்றில் நல்தூண் பற்றின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் போய் படிங்க. அது காவற்பண்டி எழுதிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுவானா, எங்கே அவன் பையன் அப்படின்னோடனே, என் பையன் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த புலி இருந்த வயிறு இருக்கு இல்லையா, அந்த குகை அது இங்கே இருக்குது. அவனை எங்கேயாவது பார்க்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு போர்க்களம் இருக்குது, அந்த போர்க்களத்தில் போய் பார்த்துக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற மாதிரி இருக்கும். அம்மாக்கள் என்பவர்கள் போராளிகளின் அம்மாக்களாக இருக்க வேண்டுமே தவிர சைமன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடாது என்பதையும் சேர்த்து யோசித்தால் இந்த புத்தகங்கள் நம்மை எதை நோக்கி நகர்த்துகிறது, எதை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதற்கான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டால் என் குலம் என்றுனை தண்ணீட முட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம், அறிவை விரிவு செய்யலாம், அகண்டமாக்கலாம், மானிட சமுத்திரம் நாமென்று கூவலாம். நன்றி, வணக்கம்.